தாவேகாவுக்கு வந்த விஜயை பார்க்க வந்த இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா? அதைதான் விவாதமாக இந்த தொகுப்புல நம்ம முன்னெடுக்க போறோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு யார முறைக்கிறா? திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நீதான்டா வாடா தம்பி மயில் வாங்கணும் அண்ணே. வெளிகட்ட கொஞ்சம் பூட்டுறா. இதா போட்றனே. என்ன தூக்கிட்டு போக சொல்றியா? வாங்கிட்டு போ சொல்றேன். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. தாவேகா தன்னுடைய கூட்டத்தை மீண்டும் சக்சஸ் ஆக்கி இருக்கு. ஒரு வெற்றிகரமாக கூட்டத்தை நடத்தி இருக்காங்க. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா, டேய் எடுத்து வாங்கடா பொங்கலப்பா. பெரியப்பா படு, பெரியப்பா படு. நீங்க சொன்ன மாதிரி கரூருக்கு பிறகு அவர் வந்து ஒரு மாபெரும் மக்கள் சந்திப்பை நடத்தி இருக்கிறார். ஆனா அதுல எனக்கு சில கேள்விகளும் அதுல கையோட இருக்குது. என்ன சொல்லுது போனதுன்னு ஏழ்ரை இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? சுயமரியாதை அப்படிங்கிறது எல்லோருக்கும் முக்கியம்தான். நீங்க வந்த பார்வையாளர்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு இருக்கை போட்டிருக்கலாம், நாற்காலி போட்டிருக்கலாம். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். சுயமரியாதை அப்படிங்கிறது எல்லோருக்கும் முக்கியம்தான். விஜய்க்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கறாங்க. அப்போதான் அந்த கேள்வி வருது, ஏன் இது ஓட்டா மாறாது? அவர் போய் சொன்னாலும் என்ன செஞ்சாங்க, மக்கள் நம்பி கை தட்டிறான். ஆனா உண்மையை எங்களை போன்ற சாமானிய நீங்க பேசினாலும் கை தட்டுறாங்க. குஜராத் கலவரத்தில் தொடங்கி எல்லா இடத்திலும் மதவாதத்தை மையமாக வைத்து பாஜக தன்னுடைய அரசியலை நிறுவ முற்படுகிறது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. என்னடா வாஸ்தவம்? கட்சி மாறிட்டியா? இந்த 2000 பேரை கொன்னவங்க தானே உங்க தலைவர் கருணாநிதி வந்து பாத்தீங்கன்னா சிறந்த முறையில் ஆட்சி செய்தார் நரேந்திர மோடி பேசினாரு. அப்ப நீங்க கூட்டணியில இருக்கும்போது எடுத்துக்காட்டுங்க எனக்கு. திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? DMK chief Karunanidhi has softened his stand on the BJP. Speaking to a Tamil newspaper, Karunanidhi has said, and I quote him here, Modi's continuous campaign reveals that he is a hard worker. He is a hard worker. Modi is also a good friend, unquote. புத்திசாலித்தனம், கடின உழைப்பு, நேர்மையான செயல்பாடுகள் தான் நாட்டின் உயர் பொறுப்புக்கு வர உதவி உள்ளது என்றும் அக்கடிதத்தில் கருணாநிதி கூறியுள்ளார். இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. தமிழ்நாட்டுல தாமரை வந்தால்தான் தேனாரும் பாலாரும் ஓடும் சொல்லி தமிழ்நாடு பட்டி தட்டி எல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்க. அப்பெல்லாம் RSS உங்களுக்கு வேண்டப்பட்ட இயக்கம் ஆயிடுச்சா? எது வாயில நெல்லு குத்த போறியா? எல்லா இடத்துக்கும் போயிட்டு அரசு பொருள் சேதாரம் பண்றது, எல்லா பொருளும் சேதாரம் பண்றது. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. அவ்வளவு சொல்லியும் அவ்வளவு இடத்துல சொல்லியும் நேத்தி ஒருத்தர் வந்து மேலே ஏறிட்டாரு. என்ன பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்கு? இந்த மரத்து மேல ஏறி நிக்கிற தோட தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க. அது ஆபத்து விளைவிக்க கூடும். தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க. உங்க ஆர்வத்துக்கு நன்றி. ஏறாத மரத்துல ஏறாத, இறங்கி. திமுக எதையும் செய்ய தயாரா இருக்கிறான் என்பதுக்கு இது ஒரு அடையாளம். இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க பிளீஸ். ஒரு அன்போடு கேட்டுக்கிறேன். இறங்கி. அந்த கொடி பிடிச்சு மரத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய தோழருக்கு எல்லாரும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்க. இறங்கிடும். நன்றி தோழர், இறங்குறீங்க. தயவு செஞ்சு இறங்கிடும். ஏறாத மரத்துல ஏறாத, இறங்கி. டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஏதோ கோபத்துல 1-2 வார்த்தை பேசிட்டு அவசரப்பட்டு கை நீட்டிடாதீங்க. சொன்னா கேளுங்க. ஓவரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே இல்ல சொல்றேன். மரம் இல்லாதனாலதான் இப்போ வந்து ஸ்பீக்கர்ல ஏறிட்டாங்க. மரத்துல ஏறி இருப்பாங்க. தம்பி படம் காட்டு. படமா? வாங்க தம்பி வாங்க, வந்து உங்க படத்தை காட்டுங்க. என்னங்க தயவு செய்து இறங்குங்க. தயவு செய்து மரம் இல்லாதனாலதான் இப்போ வந்து ஸ்பீக்கர்ல ஏறிட்டாங்க. மரத்துல ஏறி இருப்பாங்க. சாம்பார் ஆப் எனக்கு
காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. தயவு செய்து இறங்குங்க. விடுங்கண்ணா. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? விழுந்தா அடிபடுங்க. விழுந்தா அடிபட்டுருமா? அங்க கீழே வாங்க, கீழே வாங்க, தயவு செய்து வாங்க. தெரியுது, நீ மூடு. ஐயோ ஐயோ, ஊஞ்சல வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. அவன் பாவிகளா இழுத்து போட்டு கொண்டாதீங்கடா. முடிய விட்டுறாத. நாளைக்கு நான் முடிஞ்சிருக்கேன், நீ தான் முடிஞ்சிருக்கிற. என்னை விட்டுறா. நான் ரொம்ப நாளைக்கு உசுரோட இருக்கலாம்டா. விட்டுக்கடா, விட்டுக்கடா. மரம் இல்லாதனாலதான் இப்போ வந்து ஸ்பீக்கர்ல ஏறிட்டாங்க. மரம் இருந்தா மரத்துல ஏறி இருப்பாங்க. இல்ல யோ பேசு பேசியா பேசுறா பேசுறா கொஞ்சம் பேசுறா. ஒரு மாவட்டத்துல மட்டும் அவ்வளவு பேர் கூட்ட முடியுதுன்னா அந்த கூட்டம் ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ணதா இல்லையா? விஜயின் ஒருத்தர் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அபிப்பிராயம் இருக்கு. அந்த அபிப்பிராயம் ஓட்டாக மாறாது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. இல்ல, காமன் மேனுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஓட் அப்படின்றது 18 வயது கடந்தவங்க, எஸ்ஐஆர்ல பாஸ் பண்ணவங்க எல்லாம் வந்துருவாங்க. சரி, அரசியல் மயப்பட்டவங்களுக்கு ஒரு ஓட்டு, மயப்படாதவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கா? எப்படி இருந்தாலும் ஓட்டு தானே போட போறாங்க. ஐயோ, கிட்னி நசுக்குறானே. இப்ப வலிக்குதா? ஓட்டு போடுறவங்க பிரச்சனை இல்ல சார், ஓட்டு வாங்கணும் சார். யாரு போய் ஓட்டு கேட்பாங்கன்னு கேக்குறேன். ஏங்க வந்தாங்களா சார் கூட்டம்? சார் கூட்டம் வேற, ஓட்டு கேக்குறது வேற சார். இதான் சொல்ற டிஃபரன்ஸ். இது உங்களுடைய ஆசை சார். இந்த கூட்டம் ஓட்டா மாறிட கூடாதுங்கற பதட்டம் உங்களுக்கு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கேள்வி வந்து செந்தில் வேலண்ணனுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எனக்கு வந்து அவரு திமுகவோட ஆதரவாளரா இல்ல அரசியல் விமர்சகரானே தெரியல. ஐயோ ஐயோ வலிக்குதுடா. ஏனாடா? எனக்கு நீங்க வந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்தே நீங்க திமுக ஆதரவாளரா இல்ல அரசியல் விமர்சகரான்ற கேள்வி மட்டும் தான் எழுது. அந்த சல்லி பசங்க சவகாசம் வேண்டாம்னு சொன்னலையா? எதுக்கு இப்படி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற? அடிச்சது நல்ல மண்டலி கூப்பிட்டிருங்கடா. உங்க பாரு எப்படி பழுத்துருக்குன்னு. இதை எப்படி நான் எப்படி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறவரு எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நீங்க அம்மாவை எதிர்த்து பேசுறீங்க. அம்மா வந்து ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்க, நீங்க அதை ஏன் ஐயா ஊழல் பண்ணலையா? அம்மாவோட ஊழல் நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன் இங்க இருக்க ஐயாக்கள் ஊழல் பண்ணலையா? இன்னைக்கு ஊழல் நடக்கலையா? அதை பத்தி நீங்க எந்த கேள்வியும் கேட்க. இப்ப உதயநிதி வந்து இன்னைக்கு இருக்கிறாருன்னா அவர் கேண்டிடேட்டா நின்னு அந்த தொகுதியில அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கி பெரும்பான்மையோட ஜெயிச்சுதான் இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏவா உட்கார்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புகழ்ச்சி எல்லாம் எனக்கு பிடிக்காது. இட்ஸ் மை டியூட்டி. ஒளிமயமான இந்தியாவே ஏன் மூளைக்குள்ள தான் ஒளிஞ்சு கிடக்குது. விளையாட்டுத்துறை இந்த கடந்த 4.5 வருடங்கள்ல எந்த அளவுக்கு வந்து அவர் முன்னேற்றி இருக்காரு, எந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பாருங்க. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. என்ன சாதனை செஞ்சாரு? அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ள பட்டாவட்டி டவுசருக்குள்ள கையை விட்டு வெளியே காட்டுவார், ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம், உதயநிதி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வாரிசு அரசியல் அப்படிங்கறத தாண்டி அவர் செஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது குறை உங்களால சொல்ல முடியுதா? இல்ல அவர் செஞ்ச சாதனைகளை இவங்க ஏதாவது வந்து குறை சொல்ல முடியுதா? அப்ப எந்த அளவுக்கு மேலோட்டமா நீட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்களே, நீட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்களே. இல்ல நான் அதுக்கு தான் வரேன். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல. என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல. இது ஒண்ணு எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க சொன்னீங்க உதயநிதி வந்து நல்லா பண்ணாங்க, அதை ஏன் நீங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்றீங்க. ஆனா எடுத்த உடனே எப்படி வந்து டெப்யூட்டி சிஎம் கொடுத்தாங்க? சீனியர்ஸே இல்லையா? கொடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. Don't they deserve that? இப்போ டைரக்டா ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி வரணும்னு யார் சொல்றா? சத்தமுடா சத்தமுடா சத்தமுடா. கட்சிக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவு அது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எடுக்கறாங்க. கட்சி வந்து ஃபேமிலிக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா?
இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. இப்போ உங்க தொகுதியில ஒரு கேண்டிடேட் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கேஸ்டான் பார்த்து ஓட்டு போடணுமா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. ஓட்டருடைய மனப்பான்மை மாறினா தானே இது மாறும். இப்போ நீங்க சொல்றீங்க இந்த கட்சியில ஆட்சிக்கு வந்தா ஜாதி ஒழிப்புன்றாங்க. ஆனா கேண்டிடேட்டுக்கு சீட் கொடுக்கறப்ப ஜாதி பார்த்து கொடுக்குறாங்க. ரெண்டு முரணா இருக்கு. மாற்றத்தை நீங்க எங்க தேடுறாங்கன்னா மாட்டு மக்கள் திரையரங்கத்துல தேடுறா, நடிகைங்கிட்ட தேடுறா. அதான் பெரும் கொடுமை. ஏது உதயநிதி ப்ரொடியூஸ் பண்ற படத்துல மக்கள் மத்தியில அந்த உதயநிதி சாரி ஐ அம் சாரி இப்போ வந்து ஜாதி பேரை வந்து குறிப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. உதயநிதி ஸ்டாலின் இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் பேசும்போது வந்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செஞ்சவங்களோட அந்த ஒருங்கிணைப்பாளரோட பேரை வந்து ஜாதி பேரை சொல்லி குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு அந்த 20 நிமிஷம். ராஜ் கவுண்டர் அவர்களே, சகோதரர் ராஜ் கவுண்டர் வைத்திருக்கக்கூடிய எனக்கு அளித்த திரு ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு நம்முடைய சகோதரர் ராஜகவுண்டர் மாநாடு இருக்கு. சகோதரர் ராஜகவுண்டர் எடுத்த பல முயற்சிகளை திரு ராஜ் கவுண்டர் அவர்கள் அழைத்திருக்கிறார். திரு ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சகோதரர் திரு ராஜ் கவுண்டர் அவர்கள் ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஜாதியை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றோம், அதனுடைய அடையாளங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒழிக்கிறது யார் ஒழிக்கணும்? அரசாங்கம் ஒழிக்கணும். அரசாங்கம் ஒழிக்கிற அரசாங்கமே பேசுது. வணக்கம், நான் தனுஷ், சென்னை பல்கலைக்கழகம், நான் திருச்சியில இருந்து வரேன். என்கிட்ட தான் கேக்குறீங்களா? உங்கள்ட்ட தான். ஓகே. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? மது ஒழிப்பு இருக்குல்ல, மதுவிலக்கு பத்தி தான் ஃபர்ஸ்ட் எங்களோட முதல் கையெழுத்து மதுவிலக்கு பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? எந்த எலெக்ஷன்ல சொன்னாங்க? 16. எந்த எலெக்ஷன்ல சொன்னாங்க? இல்ல இந்த மாநாட்டுல கூட சொன்னாங்க. ஐயா ஆனா கடைசில அந்த கனிமொழி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க அத பத்தின பேச்சை எங்களுக்கு வெச்சிருக்கோமா என்னன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. பசுமா போக அழிஞ்சு போக என் கண்ணு முன்னாடியே பைத்தியம் பிடிச்ச தெருவுல பிச்சை தான் எடுக்கணும். வந்து இன்னைக்கு களத்துல இருக்கிறது திமுக. இந்த திமுக சொன்ன கொள்கையை, திமுக சொன்ன வாக்குறுதியை நம்பிதான் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த திமுக அரசு வாக்களித்தோம். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இந்த பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படணும்னு சொல்லிச்சு. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள திமுக காரங்கள உள்ள போறாங்க. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திமுகவோட கூட்டத்துல போலீஸ்க்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். ஐயா சொன்னாரு, இப்போ கூட ஸ்டாலினுக்கு ஐயாக்கு ஃபோன் பண்ணா எடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏவாலே சாதிக்க முடியலையா? என்ன சாதிக்க சொல்றாங்க? அன்னைக்கு சென்ட்ரல்ல அவ்வளோ தூய்மை பணியாளர்கள் வந்து போராடினாங்க. அப்போ ஏன் போயிட்டு குரல் கொடுக்கல? அத்தனை பேருக்கு ஏன் அவர் வந்து ரெஸ்பாண்ட் எதுவுமே பண்ணவே இல்லை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 60 பேர் கள்ள சாராயம் குடிச்சு செத்தாங்க. அன்னைக்கு ஏன் போயிட்டு முக ஸ்டாலின் போய் அவங்களுக்கு எதுவுமே ஆதரவு தெரிவிக்கலாம்? அங்க இருக்கிற மக்கள் வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? நீட் ஏன் வந்து நீட் ஏன் நீக்கல? ஏன் வந்து மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி பண்ணாங்க? ஏன் பண்ணல? ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. உருப்படியா ஏதாச்சும் பண்ணுங்க. இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்களும், இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கியிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 4 வருஷத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பேர் ஆளுங்க இருக்கிற ஏரெல்லாம் தண்ணி நிக்கிறது கிடையாது. இந்த பேர் பொதுமக்கள் இருக்கிற ஏரியால மட்டும் தான் தண்ணி நிக்குது. இங்க வா. ஐயய்ய ராடுகாரப்பே. மட்டமாச்சு குறம்போக்குங்க விடியாச்சு மட்டாச்சானுங்களா? இது எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க இங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம். ஓட்டு கேட்கற வரைக்கும் எங்க ஆதரவு கேட்டாரு. ஓட்டு கேட்டு முடிஞ்சவனா அவங்க வீட்டுக்கு மட்டும் அவர் ஆதரவா இருக்காரு. எங்களுக்கு அப்ப யாரு ஆதரவு? இதுக்கப்புறம் அவர் ஆட்சியில உக்காந்துருவாரா? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா? ஒரு வாரமா சாப்பாடு கூட இல்லாம கிடக்க சார். வய போன வேதனை இல்ல. மருந்து குடிச்சிட்டு சாக வேண்டியது.
இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்கள். வாய மூடா, நல்லா வாயில வந்துரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. தம்பி நீங்க போய் கூப்புல இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ போய் கக்கு சொல்லுவே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அட கக்கு சொல்லப்பா, கூப்பு. தெரியுமாடா, ரெண்டு ஒண்ணுதானடா, குழப்பறீங்களேடா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.